மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெற பாவா யாருயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாளிருங்குண்டல் தையாள் நின்னை. இந்த பாடல் சிலப்பதிகாரத்துல வருது, மனையரம் அப்படிங்கிற பகுதியில வருது. கோவலன் கண்ணகியை பார்த்து பாடக்கூடிய பாடலாக வருது. என்ன அப்படின்னு சொன்னா, கரும்பே தேனே இசையே அப்படின்னு சொல்லி நிறைய கண்ணகியை பார்த்து அவர் சொல்றாரு. கண்ணகி ஒருத்தவங்க தான், ஆனா கண்ணகிக்கு கோவலன் கொடுக்கக்கூடிய அடைமொழியை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதை தான் சைக்காலஜில எமோஷனல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பிடிச்சவங்களை நமக்கு உள்ள என்ன எமோஷன்ஸ் ஃபீல் ஆகுதோ அதை அப்படியே அவங்கள்ட்ட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் லவ் பண்றவங்க சாதாரண சிரிப்பா இருக்கும், ஆனா அது உங்களுக்கு அழகா தெரியும். இதை தான் எமோஷனல் ப்ரொஜெக்ஷன் சொல்லி நம்ம சைக்காலஜில பாக்குறோம். ஆனா ஒரு வார்னிங், எப்படி நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை நம்ம பாக்குறோமோ, எப்படி நம்ம லவ் பண்றவங்களை பாக்குறோமோ அப்படியே நேசிக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம கற்பனையில ஒண்ணு வச்சுக்கிட்டு அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நேசிக்கிறது ரெண்டாவது. இதுல எது மெச்சோர்டு லவ் அப்படின்னு சொன்னா, அவங்கள இருக்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்றது தான் அழகு. எது மெச்சூர்டு லவ் இல்லைன்னு சொன்னா, நம்ம கற்பனைக்குள்ள ஒண்ணு வச்சிருப்போம் தெரியுமா, நம்ம கற்பனைக்குள்ள அவங்கள புகுத்தி அவங்கள லவ் பண்ண நம்ம ஆரம்பிச்சிருவோம். காதலோட உச்சம் ஐடியலைசேஷன் அல்ல, காதலோட உச்சம் அக்செப்டன்ஸ். காதல் ஒருவரை அழகாக்குவதில்லை, காதல் ஒருவரின் பார்வையையே மாற்றுகிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இலக்கியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நாளைக்கு நம்ம ஒரு எஃபெக்டிவான கவிதை கலந்த சைக்காலஜியோட சந்திப்போம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.